அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 50 டெய்லி பேசிஸில் எந்தெந்த மாதிரிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதை டெய்லி வீடியோவாக போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டடாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறி இருக்குது, பேரிஷ் உள்ள வந்திருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி ட்ரேடான மார்க்கெட்டோடைய 15 மினிட் சார்ட்டு. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கேப் அப்பு, ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப், அதுக்கப்புறம் ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நிஃப்டி மேலே போச்சு. ஏன் போச்சு அப்படின்னா, ஜாப்பனீஸ் நிக்கி வந்து ஒரு 9% வந்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி. ரொம்ப அந்த எண்ணுடைய வேல்யூலாம் கீழே போனதுனால அங்கே உள்ளே இருக்கிறவங்க மீட்டிங் போட்டு பேசுனதுனால மார்க்கெட் வந்து ஜாப்பனீஸ் நிக்கி வந்து ஒரு 9% வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனால நம்மளுடைய நிஃப்டியில் நிஃப்டி 50 வந்து ஒரு சின்ன ஒரு கேப் அப், ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் அப் இருந்தாலுமே மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷராக தான் முடிஞ்சிருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 24,197 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் நல்லாவே மேலே போயிருக்கு. இருந்தாலுமே எஸ்டர்டேயோடைய ஹைக்கு மேலே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் கேண்டில் கூட ஆகலை. ஓகேங்களா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதோ ப்ரீவியஸ் டேவோடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் போகிருக்கு, ஆனால் ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை. ஸோ அங்கேருந்து வந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து அதை பிரேக் பண்ணி மேலே போனதால் சப்போர்ட்டாக மாறி இருக்கும். அந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கு பாருங்கள். இதுக்காக தான் வந்து ஒரு நிமிஷம், நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஒன்னில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு, பட் மார்க்கெட்டால் முடியல. அகைன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை பிரேக் பண்ணி நம்மளுடைய சப்போர்ட் 23,896 வரைக்கும் மார்க்கெட் வர ட்ரை பண்ணியிருக்கு. நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே, அதாவது மைனஸ் ஒரு 68 பாயிண்ட்ஸ் கிட்ட, நியர்லி ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகி இருக்குது. இதுதான் நேற்று நான் சொன்னேன், மார்க்கெட் திரும்பி இருக்குது, பேரிஷ் உள்ளே வந்திருக்காங்க, மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு எதெல்லாம் மார்க்கெட்டுக்கு மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. நேற்று என்ன கொடுத்துருந்தனோ அதே தான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்றை மட்டும் இன்றைக்கி வந்து டே ஹை, அதாவது 24,380 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் 2 நேற்று கொடுத்தது தான் 24,850. அதுக்கும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஆல் டைம் ஹை 25,080 தான் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா 23,350 தான் அடுத்த சப்போர்ட். அதுக்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா 22,900 தான் மார்க்கெட்டுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா ஓஏ டேட்டாவும் என்ன சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் புட் சைடு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, சப்போர்ட் சைடு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, கால் சைடு தான் ஓஏ டேட்டா அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றது வந்து ஒரு $1 மில்லியன் கொஷினாக தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் மேலே போகும், இப்போ மறுபடியும் மார்க்கெட் திரும்பி மேலே போகணும்னா ஒரு நல்ல இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல சப்போர்ட் எடுத்தால் தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்போர்ட் எடுக்க தான் வந்திருக்கு, பட்டு சப்போர்ட் எடுக்கலை, செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. மேபி நாளைக்கு நம்மளோட ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே திரும்பலாம். சப்போஸ் நம்மளோட ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் ஆகி போச்சு கீழே அப்படின்னா அடுத்தது நம்ம சப்போர்ட் 2 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. குளோபலாகவும் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் செஷனில் இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய தனிப்பட்ட பார்வை, நான் எப்படி வந்து நிஃப்டி 50 அனலைஸ் பண்ணுறேன், நான் எப்படி மார்க்கெட்டை பார்க்குறேன், இது எல்லாமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ நீங்களும் பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். ஓஏ டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், குளோபலாக என்ன நியூஸஸ் இருக்குது, எல்லாத்தையுமே பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அது கூட நம்மளுடைய வீடியோ எங்கேயாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 5 months கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெவலப் ஆகும். மார்க்கெட்டில் என்னென்னாலும் நடந்தால் நம்ம அதுக்கு எப்படிலாம் நடக்கணும் எல்லாமே உங்களால் அப்போ மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும்.
பேப்பர் ட்ரேடிங் பண்ணாமல் ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. தயவுசெய்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸில் தான் இருப்பீங்க. ப்ராப்பராக 3 மாதம் ரியல் மணி பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு அதில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானையும் ட்ரேடிங் பிளானையும் எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் இறங்கும் போது சடன் ஃபாலாக இருக்கும். அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து ரொம்பவே சிவியராக இருக்கும். நியர்லி ஒரு 1800 பாயிண்ட்ஸ் கிட்ட 3 ட்ரேடிங் செஷனில் நிஃப்டி ஃபால் ஆகிடுச்சு. ஸோ ஹையர் லெவலில் காஷியஸாக இருங்க. ஹையர் லெவலில் காஷியஸாக இருங்க. ஹையர் லெவலில் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு இருக்கும்போது நினைப்பீங்க, ஓகே நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அங்கேருந்து மார்க்கெட் சடனாக கீழே எடுத்துகிட்டு வருவாங்க. இதனால தான் வந்து ஹையர் லெவலில் வந்து பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக பெரிஷ் சென்டிமெண்ட்ஸில் இருக்கும்போது ஹையர் லெவலில் ரொம்பவே காஷியஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னா வெயிட் பண்ணுவாங்க பியர்ஸ். மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு ஹைக்கு வரும், அங்கேருந்து நம்ம செல்லிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா அப் ட்ரெண்டில் இருக்கும்போது எவ்ரி லோ வந்து பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க. அதுவே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து எவ்ரி ஹை வந்து செல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க. எப்போல்லாம் ஹை போதோ அதை வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றி டவுனுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க பெரிஸில். ஓகேங்களா? ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. எந்த ஒரு அவசரமும் இல்லை. உங்களுடைய ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எப்படிலாம் ட்ரேடிங் செட்டப் பண்ணலான்ட்டு நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோடைய எண்டில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து பாப்பப் ஆகும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய செட்டப் வரலைன்னா தயவுசெய்து ட்ரேடிங் பண்ணாதீங்க. உங்களுடைய செட்டப் வரணும். உங்களுடைய மென்டாலிட்டி, உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய பேஷன்ஸ், பொறுமை, உங்களுடைய டிசிப்ளின், உங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே சேர்ந்தால் தான் ட்ரேடிங் ஒர்க் ஆகும். என்கிட்ட காசு மட்டும் இருக்குது நான் ட்ரேடிங் பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. என்கிட்ட டிசிப்ளின் இருக்குது நான் வந்து பண்ணலான்னா வாய்ப்பு இல்லை. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் வந்து டே டு டே ரொட்டீன்லேயே நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ண பார்த்துக்கணும். ஓகேங்களா? நிறைய முறை நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் டிசிப்ளினாக இருங்க, பொறுமையாக இருங்க. பொறுமை ரொம்பவே முக்கியம். பொறுமை இல்லை அப்படின்னா ட்ரேடிங்கில் நீங்கள் என்ன பண்ணாலுமே வந்து ஷைன் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பொறுமை ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ட்ரேடிங் அப்படின்னு உங்களுக்கு மார்த்த வருது, ஒரு யாருன்னா சொல்கிறாங்க கேட்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இதில் வந்து பொறுமையாக இருக்கணுன்றது தான் உங்களுடைய தாட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, சேஃபாக இருங்க. நாளைக்கு எப்படிலாம் மார்க்கெட் நடந்திருக்குன்றதை நாளைக்கு மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஸோ சேஃபாக கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.